இல்லை, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காமலேயே அந்த அணிக்கு ஆதரவு என்பது ஒரு இடைவெளி அல்லது ஒரு ஆட்சிக்கு அந்த முழுமையான ஆதரவை கொடுக்காததால் அவர்கள் மாற்று கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்காவில் இணைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் அமைச்சரவையில் இணையாததான் அதுக்கு ஒரு காரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒருபாடு அவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார்களா? நாங்கள் மிக வெளிப்படையாக ஆதரவளித்தோம். அந்த ஆதரவு அரசியலுக்கானது, மக்கள் அதிகாரத்துக்கானது, ஆளுநரை தடுத்து நிறுத்துவதற்கானது. எங்கள் ஆதரவில் அரசியல் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, ஜனநாயகத்தன்மை இருக்கிறது. இப்போ நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறது என்ன நிர்பந்தம் சொல்லுவோம்? தனிப்பட்ட முறையில் ஏதாவது நிர்பந்தங்களை நாங்கள் தர முடியுமா? தந்திருக்கிறோமா? அத்தகைய வரலாறு எங்களுக்கு உண்டா? எல்லாமே மக்கள் நலன் சார்ந்தது, உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்தது, எளிய மக்கள் நலன் சார்ந்தது, நமது சார்பின்மையை சார்ந்தது, மதச்சார்பின்மையை சார்ந்தது. இதை தவிர தங்கள் நலனுக்காக, கட்சி நலனுக்காக எப்பொழுதும் கூட்டணிகளையோ பிற கட்சிகளையோ நாங்கள் என்றைக்கு நிர்பந்தித்ததில்லை. அதுபோல் வரலாறு எங்களுக்கு இல்லை. நாளை மறுதினம் என்பது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களின் நலன், தேசத்தின் நலன். இதை முன்னிறுத்தித்தான் நாங்கள் அரசியல் செய்வோம். இப்போ இந்த ஆளுநர் அரசியல், அதாவது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்த பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நீங்கள், அதாவது அதுதான் எங்களுடைய மூல கொள்கை, பாரதிய ஜனதா கட்சி அந்த மதச்சார்பின்மை, பாரதிய RSS எதிர்ப்பு அண்ட் மதச்சார்பின்மை இரண்டு தான் எங்களுக்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் இருந்தபோது இல்லாத அளவுக்கு இப்போது இருப்பது போல தோன்றுதா இல்லையா? ஏனென்றால் ஒரு நீட் தேர்வாக இருக்கட்டும், ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இருக்கட்டும், மற்றும் கவர்னர் மாளிகையை மக்கள் நேரடியாகவே அணுகி புகார்களை கூறலாம் என்று கூறியதாக இருக்கட்டும், இது கடந்த முறை இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை இடதுசாரிகளும் சரி ஆளும் கட்சியும் சரி கொடுத்தது. இந்த முறை ஒரு இடைவெளி, நீங்கள் ஒரு புறம் எதிர்ப்பு, அவர் ஒரு புறம் ஒரு சம்பிரதாய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு ஒருமித்த எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிராக இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் எப்படியோ நாங்கள் இடதுசாரிகளை பொறுத்தவரை சமரசம் இல்லாமல் மதச்சார்பின்மையை பற்றி நிற்கிறோம். மதச்சார்பின்மைக்கு RSS பிஜேபி கருத்தியலும் ஆட்சி முறையும் எதிராக இருக்கிறது. பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. அதனை எத்தகைய விலை கொடுத்தும் காக்க வேண்டும் என்பது கம்யூனிஸ்டுகளின் அரசியல் நிலை. இதற்கு ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இடது மேடை ஒன்று அவசியம் என்று எங்கள் கட்சி காங்கிரஸ் தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் தான் RSS பிஜேபி கருத்தியலை ஆட்சி முறையை எதிர்த்து நாங்கள் களமாடுகிறோம். இந்த அரசியலுடன் ஒத்து வருகிற ஜனநாயக கட்சியுடன் நாங்கள் அணி சேர்கிறோம். நாட்டு முழுவதும் எங்களுக்கு பகைமுரண் RSS பிஜேபி. இந்தியாவில் இருக்கிற வேற எந்த ஜனநாயக சக்திகளுக்கும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. இதை நாங்கள் பல முறை தெளிவுபடுத்திவிட்டோம். நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம். இதில் உறுதியாக இருக்கிற ஜனநாயக சக்திகளுடன் சேர்ந்து நின்று நாட்டு நலனுக்காக குரல் எழுப்ப, பாடுபட, உரையாடல் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த மாணவர் போராட்டம், ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் இணைந்து போராடிய இந்த போராட்டத்திலும் அந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு ஒரு கண்டனம் என்ற அளவோடு அந்த போராட்டத்திற்கான ஆதரவை அவர்கள் மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவியது. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மோசடி விவகாரம் மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி, முதன்மை கோரிக்கையாக வலியுறுத்திய இந்த போராட்டத்தில் இது பெரிய அளவில் ஆளும் கட்சியும் அந்த கோரிக்கைகளை ஆதரவு தெரிவிக்காமல் அவர்கள் ஓரணியில் நின்றார்கள். ஆனால் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது இந்த வீரியம் குறைந்திருக்கிறதோ தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இந்த போராட்டத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் நீட் தேர்வுக்கு முதலில் எதிர்ப்பு எழுந்தது, போராட்டம் எழுந்தது. இடதுசாரிகளும் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை அதை நடத்தினார்கள். இப்போ நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்த போது தமிழகத்தில் அது பெரிய அளவில் அந்த போராட்டம் பால நிலத்தில் நடைபெற்றது. இருந்தாலும் அந்த ஜந்தர் மந்தர் அளவுக்கு இல்லாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒப்பீடுகள், அது ஒரு நாட்டின் தலைநகர், நீண்ட நாட்களாக அங்கே போராடுகிறார்கள். அதோடும் சென்னையில் நடைபெற்றது ஒரே மாதிரி ஒப்பிட முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம்னா
அந்த கரப்பான்பூச்சி மாணவர்கள் இளைஞர்கள் போராடிய போது அதற்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்தோம் இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள். கட்சி அலுவலகத்தில் அவர்களுக்கு இடம் தர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நாங்கள் இடம் கொடுத்தோம். 6 தினங்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த கோரிக்கை வெற்றி அடைந்தவுடன் இங்கே மாணவர் இளைஞர் பெருமன்றங்கள் கூடி இந்த போராட்டத்தை அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் இந்த உரையாடல் தொடர்கிறது. நீட்டிற்கு முழு விலக்கு வேண்டும் என்கிற உரையாடல் தொடர்கிறது. சட்டமன்ற தீர்மானம் அதுதான். இன்றைய தமிழக அரசு நிலைப்பாடும் அதுதான். ஏறத்தாழ அரசியல் கட்சிகளும் ஒரே நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாடு ஒரே நிலையில் இருக்கிறது. இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் என்று இடதுசாரிகள் கருதுகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது.